Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. ஆனா அது உண்மையிலே FDFS மாதிரி தான் இருக்கு, ரீ ரிலீஸ் மாதிரிலாம் இல்ல. அவரே சொல்லிட்டாரு, கமலா தியேட்டர் ஓனரே FDFS ஷோவோட மாசா பண்ணிட்டாங்க, ஆனா சிறப்பா பண்ணிடுறாங்க. காரணம் தளபதி விஜயா இல்ல முத்துப்பாண்டியா த்ரிஷாவா? முத்துப்பாண்டி விஜய் ரெண்டு பேரும் தான் மெயினா முத்துப்பாண்டி. ப்ரோ வேலுதான் ப்ரோ மாஸ், தளபதி தான் மாஸ், தளபதி ஆல் டைம் கெத்து, கில்லினா சி மேஞ்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வேற லெவல், ரீ ரிலீஸ் மேலே இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் டே பாக்குற மாதிரி இருக்கு, பக்காவா இருக்கு. ஆமா ப்ரோ வந்து த்ரிஷாவா இளைய தளபதியா முத்துப்பாண்டியா? ப்ரோ செல்லம் தான் ப்ரோ, மாஸ் ப்ரோ அவரு. ப்ரோ அவர் வந்து தியேட்டர் வெடிக்குது ப்ரோ, அந்த மாதிரி இருக்கு ப்ரோ தியேட்டர். ஓகே இப்போ எங்களுக்குலாம் ஒரே ஃபீலிங் இல்லைன்னா எங்கள் தளபதி இன்னும் 2 படம் தான் நடிப்பார், அதுதான் ஃபீலிங்கு. 2 வாட்டி போட்டிருக்காங்க தளபதி அவ்வளோதான். நீங்கள் 10 டைம் பார்க்கலாம், த்ரிஷாக்கு தளபதிக்காகவே 10 டைம். இந்த படம் எப்படியோ ஒரு 100 நாள் ஓடும், 100 நாள் ஓடும், ரீ ரிலீஸே 100 நாள் ஓடும். இதுலேயே நாங்கள் கலெக்ஷன் போடுவோம். கில்லியோட ரீ ரிலீஸ் வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு? கமலா தியேட்டர் ஓனராகவும் சரி, ஒரு சினிமா ஃபேனாகவும் சரி, ஒரு கில்லி படத்தோட பெரிய ஃபேன், தளபதி அண்ணனோட ஃபேனாகவும் சரி, ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். எக்ஸைட்மெண்ட் எப்போ பீக்கில் இருந்துச்சுன்னா, நேற்று நைட்டு வந்து படம் வந்து ஃப்ரான்ஸ்லலாம் திருப்பி ரீ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவ்வளோ வீடியோஸ் வந்துருந்துச்சு, செலிப்ரேஷன் மோடு பயங்கரமாக இருந்துச்சு. அப்போ நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும் நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் 1125 தேட்டரில் 345 தேட்டருக்கு மேலே கில்லி ரீ ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லா மெயின் ஸ்க்ரீன்லேயும் போட்டிருக்காங்க. ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக இருக்குது, எல்லா இடத்துலையும். ஃபஸ்ட்டு 2 days ஃபுல்லு. நம்ம கமலாவில் வந்து ஃபஸ்ட்டு 6 நாளைக்கு 2 ஸ்க்ரீனுமே 10 ஷோவுமே, அதாவது 60 ஷோவுமே சோல்ட் அவுட்டு. ப்ரீ புக்கிங்கில் மட்டுமே 20,000 டிக்கெட் விற்றுருக்கோம். இன்னொன்னா 2024 ப்ரீ புக்கிங்கில் ஹையஸ்ட் டிக்கெட் வந்து இப்போ வரைக்கும் கில்லி தான் பண்ணியிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மக்கள் வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன படம் இந்த மாதிரி ரீ ரிலீஸ் வெயிட்டிங்கில் இருக்குது? அடுத்து வந்து பயங்கர வெயிட்டிங். எனக்கு இந்த ரீ ரிலீஸ் ட்ரெண்ட் ஆரம்பிச்சதுலேருந்தே கேட்ட படங்கள் வந்து கில்லி, அது இன்னைக்கு வந்துருச்சு. அடுத்தடுத்து கேட்குற படம் மங்காத்தா கேட்குறாங்க, 7G ரெயின்போ காலனி கேட்குறாங்க, பொல்லாதவன் கேட்குறாங்க, படையப்பா கேட்குறாங்க, இந்தியன் 1 கேட்குறாங்க. இந்தியன் 1 வந்து AM ரத்னம் சார் சொன்னார், இந்தியன் 2க்கு முன்னாடி நான் கண்டிப்பாக ரீ ரிலீஸ் பண்ணுறேன்னு. அப்புறம் மங்காத்தா வந்து எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, May 1 ரிலீஸ் நீங்கள் இப்போ ரீசெண்டாக எல்லா இடத்துலையும் வைரல் ஆச்சு, நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அது ஆக்சுவலாக May 1 வந்து இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகிருக்கிறது ஓவர்சீஸில் மட்டும்தான். தமிழ்நாட்டில் May 1 மங்காத்தா இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஏன்னா ரைட்ஸ் வந்து தயாநிதி மாறன் சார்ட்டும் சன் பிக்சர்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ அவங்க வந்து ஓவர்சீஸ் வேறு ஆள்கிட்ட ரைட்ஸ் இருக்குது, அவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ அது வெரி சூன், எதர் May 1 இல்லை அடுத்து வெரி சூன் ஒரு டேட்டில் கன்ஃபார்ம் ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போதைக்கு May 1 வந்து எந்த படம் கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னா, தீனா ரீ ரிலீஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ தீனா வந்து May 1 வருது. செம்ம வேற லெவல், வேற ஒன்றும் இல்லை. 20 வருஷம் பழைய படம் எப்படி ப்ரோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 20 வருஷம் இல்லை ப்ரோ, 30 வருஷம் தளபதி ப்ரோ. அவர் ஃபேஸ் வேற லெவல். கில்லி தான் அவருக்கு சரியான ஹை பாயிண்ட், கில்லி படம் தான் ஹை பாயிண்ட். கில்லிக்கு அப்புறமேட்டு படம் ஒர்த்தா கொடுக்க ஃபேன் பேஸ் அதிகமாகிடுச்சு. இப்போ எல்லா ஃபேன்ஸும் சேர்ந்து பார்க்குறப்ப படம் ஃபர்ஸ்ட் ஷோ விட பயங்கரமாக இருக்குது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறத விட பயங்கரமாக இருக்கும். படம் செம்ம ஒர்த்து மாதிரி இருக்குது. கதை இன்னும் கூட பார்த்தா கூட என்னடா பழைய கதை மாதிரி தோன்ற கதையில் வர மாதிரி கதை. எங்கேயோ இருக்க ஒரு பையன் போய் ஒரு பொண்ணை காப்பாற்றி படம் ஒர்த்து செம்ம. கில்லி 20 வருஷம் மாதிரி ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ரோ. ரீ ரிலீஸ்லாம் இல்லை, எல்லாரும் கொண்டாடுறானுங்க. இதில் திருவிழா மாதிரி பார்த்துறானுங்க. ஒரு கட் அவுட்லாம் வச்சு கீழ்ச்சி விட்டா ஒரு வேற லெவலில் இருக்கும். தளபதி வரல, அதாவது வந்த மாதிரி ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும். லைட்னிங் எஃபர்ட்லாம் போட்டு கீழ்ச்சிட்டாங்க. அர்ஜுனர் வில்லு எல்லா பாட்டுக்கும் ஏறி குதிக்கிறானுங்க, மேலே ஏறி ஆட விடல. அது ஒன்று தான் குறை. எல்லாருக்கும் சந்தோஷமாக தான் வரும். தளபதினா தளபதி மட்டும்தான். ரீலீஸே கிடையாது. ஃபர்ஸ்ட் இதாக இது 20 வருஷம் முன்னாடி எங்களால் பார்க்க முடியல. ஸோ இந்த படத்துக்காக ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு வந்தோம். அதேமாதிரி பயங்கரமாக இருந்துச்சு படம். கில்லி ரைடு தான் படத்தில். இன்னும் கன்ஃபார்மாக பல நாள் ஓடும் இந்த படம். கன்ஃபார்மாக லியோவுக்கு ஈக்குவலாக ஓடும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ வைப்பாக இருந்துச்சு தேட்ரு. ரீ ரிலீஸோட ஒரு அடையாளமாக கில்லி படம் இருக்கும். அண்ட் ரீ ரிலீஸ்னாலே கமலா தேட்டர் தான். ஸோ பயங்கர வைப்பாக இருந்துச்சு. இந்த வாட்டி புது லைட்டிங்லாம் போட்டிருக்கிறாங்க. சூப்பராக இருந்துச்சு படம். எல்லாருமே வந்து பாருங்கள். கில்லி வந்து ஃபர்ஸ்ட் டே ஷோ ரீ ரிலீஸ் ஃபர்ஸ்ட் டே மாதிரி தான் இருந்தது ரிலீஸு. ஸோ நல்லா இருந்துச்சு, வைப் வந்து சூப்பராக இருந்தது. லைட் செட்லாம் உள்ளே பண்ணியிருந்தாங்க, வேறு மாதிரி இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணல அதெல்லாம், பட் நல்லா என்ஜாய்மெண்ட். ஃபஸ்ட்டு சாங் போட்டாங்க, அப்புறம் அப்படி போட 2 வாட்டி எல்லாம் போச்சு. நல்லா இருந்துச்சுண்ணா. ப்ரொடியூசர் வந்து நான் கில்லி 2 கேட்குறாங்க, மேபி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ணா அரசியல் போனதுனால அது வாய்ப்பு இருக்குது, 100% ஷுவராக தெரியல. பட் படம் வந்து எல்லாருமே தேட்டரில் பாருங்க. ஏன்னா நாங்கள் 2K கிட்ஸ், ஏன்னா நாங்கள் வந்து இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்க்கல. இப்போ வந்து எங்களுக்கு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது உண்மையாகவே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி தான் இருக்குது. ரீ ரிலீஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஷோ எப்படி இருக்கோ அப்படி இருக்கு.
இதுக்கு முன்னாடி பேர் பார்த்துருப்பாங்க, அதுக்கப்புறம் ரீ ரிலீஸ்னு பார்த்துருப்பாங்க. நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ஏன்னா நாங்கள் 2K கிட்ஸ்னால இது பார்க்கல. இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறோம். உண்மையாகவே நறந்தரங்க செம்மையாக செஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து லாஸ்ட் ஹாஃப் வரைக்கும் சூப்பருங்க. முத்துப்பாண்டி சீனார்ட்ட எல்லாமே ஆல் ஓவர் இந்த நாங்கள் கூட சில பேர் பசங்க விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் கூட வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆல்ரெடி பார்த்த படம் தான் தேட்டர் நடா இருக்கும் போது, ஆனால் எங்கள் கூட எந்திச்சு அவங்களுமே டான்ஸ் ஆனாங்க. அதான் இந்த படத்தோட ரியல் வெற்றியே. ஹி இஸ் ரொம்ப டவுன் டு அர்த். எல்லாருமே சொல்லுவாங்க அவர் ஜாஸ்தி சொல்ல மாட்டேன், அந்த ரிசர்வாக இருக்கும். அப்படி எதுவுமே இல்லை. அவர் இங்கே வந்து நம்மளோட பேசு எப்படி இருக்கீங்க, நல்லா ஜாலியாக பண்ணுங்க. எல்லா சீன்ஸும் நம்மளே ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம ஒரு சூப்பர் ஸ்டார் கூட நடிக்கிற அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தராது அவர். அப்புறம் மும்பையில் ஷூட்டிங் இருந்ததா, ஸோ அவர் மும்பையில் இதுவா சூப்பர் ஸ்டாரு அப்படி கேட்குவாங்க. காரணம் அவ்வளோ சிம்பிளாக இருக்கு. அந்த சூப்பர் ஸ்டார் ஆட்டிடியூட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இங்கே வந்து நம்மளோட பேசுவாங்க. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. டயலாக் இல்லை, என்னோட அது பாட்டு ரொம்ப பிடிக்கும். அப்படி போட அந்த பாட்டுனால நான் வந்திருக்கேன். நார்த்தில் கூட அதான் டைமில் போட எல்லாமே டான்ஸ் ப்ரோக்ராமில் ஆடிட்டு இருக்கேன் அந்த பாட்டு நார்த்தில் கூட. ஸோ அதனால நான் வந்திருக்கேன். எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஸோ படம் வேற லெவல், எல்லா பர்ஃபார்மன்ஸும் அதனால எல்லாம் வேற லெவல். தலை எனக்கு 30 வயசு ஆகுது தலை. நான் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு 10 வயசு. நான் தேட்டரில் பார்க்கல, நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். 20 இயர்ஸ் கழிச்சு இந்த படம் எனக்கு பார்த்தது ரொம்ப, இப்போ கூட அந்த இருக்கையிலே நான் பார்த்ததுலேயே ஒரு பயங்கரமான தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் அது இந்த படம் தான். நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. கமலா தேட்டர் ஓனர் ஆக்சுவலி அவர் ரொம்ப எல்லாரையும் கவர்ந்துட்டார். எல்லாம் இந்த ரீ ரிலீஸ்லாம் போட்டு ரொம்ப பயங்கரமாக பண்ணிட்டார். நெக்ஸ்ட் இந்த கில்லி படம் தான் இருக்கலே ரொம்ப ஆல் டைம் ஃபேவரட். நெக்ஸ்ட்டு சச்சின் ஒரு படம் போட்டாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அது எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சச்சின் படம். ஏற்கனவே பார்த்த படம், பல தடவை பார்த்த கதை, பல தடவை பார்த்த ஹீரோ. ஆனால் இப்போ ஏன் இவ்வளோ கொண்டாட்டம் அந்த படம்? அதுதான் விஜய். எப்போவுமே விஜய்னாலே அந்த ஃபேன்ஸ், அந்த வைப் எப்போவுமே ஒரு மூவிலையும் சரி அது புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதுதான் விஜய் எப்போவுமே. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகுதுல்ல, என்ன விஷயம், ஏன் இவ்வளோ கொண்டாட்டம்? தெரியல, ஏன்னா விஜய் ஃபேன்ஸ் வந்துட்டு ஒரு ஆர்வமாக இருந்திருக்கலாம் இந்த ஒரு ரீ ரிலீஸ்க்கு. ஆக்சுவலி சீட்டே கிடைக்கல. அப்புறமேட்டுக்கு 2 days பேக் தான் நான் சீட் பண்ணேன். இந்த படம் இந்த அளவுக்கு பேசப்படுறது காரணம் த்ரிஷாவா, இளைய தலைவர் விஜயா, முத்துப்பாண்டியா? விஜயா இருக்கலாம். விஜய் மேபி விஜய். கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறம் படம் பார்க்குறீங்க, எப்படி இருக்கு? அதே வைப் தான் இருந்தது. இந்த படம் வந்து இவ்வளோ பேசப்படுறதுக்கான காரணம் யார்? முத்துப்பாண்டியா, தளபதி விஜயா, த்ரிஷாவா? விஜய் தாங்க எப்பயுமே. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே 2004ல் ரிலீஸ் ஆன மாதிரி இப்போ அதே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி இருந்தது. செம்ம வைப்பாக இருந்துச்சு. இவ்வளோ வைப் 20 வருஷத்துக்கு அப்புறமா தெரிஞ்ச கதை, தெரிஞ்ச ஹீரோ, தெரிஞ்ச வில்லன். ஆனால் தளபதினாலே வைப் தானா, தளபதினாலே வைப் தான். முத்துப்பாண்டி, தளபதி விஜய் இவங்களோட காம்போ எந்த அளவுக்கு ஹிட்டாக இருக்குது மறுபடியும்? அது வேற லெவல் ஹிட். அவங்க அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு நல்ல ஒரு வில்லன் ஒரு ஹீரோன்ற ஒரு பெஸ்ட் பேர் அவங்களதுல இருந்திருக்கு. தியேட்டருக்குள்ள என்னங்க நடந்துச்சு உள்ளக? சொல்லவே முடியாது. நான் வைப்னா ஃபுல்லாகவே வைப் தான். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எப்படின்னா இருக்கும், எப்பயுமே டான்ஸ் ஆடுறது, பாட்டு அந்த மாதிரி தான் இருந்தது. அப்படி போடலாம் ரீ இது மாதிரி வந்துச்சு. பாட்டோ சாங்கோ வீடியோ திரும்பி போட்டாங்களா? அப்படி போட்டு சாங் போட்டுருந்தாங்க. ப்ரோ நான் தலை ஃபேன் தான் ப்ரோ. கில்லிக்காக ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்திருந்தேன். தளபதி எப்படியுமே நான் ஹேட் பண்ணதில்லை. பசங்க ஹேட் பண்ணால் நான் ஹேட் பண்ண அவ்வளோதான் தவிர சூப்பர் ப்ரோ. வித்தியாசக்காக பார்க்கலாம் ப்ரோ. இப்போ தலை படம் போகிறோம், 1ஆம் தேதி வருது. அது 1ஆம் தேதி வர்றோம். கண்டிப்பாக மைக்கத்தில் வந்து ப்ரோ 1ஆம் தேதி வாங்க, நான் ரிவ்யூ பண்ணுறேன். இந்த படம் ஒரு தலை ஃபேனா, இது தளபதி படம் எப்படி ப்ரோ? கில்லி இனிமேல் நான் சும்மா சொல்ல தரமான படம். நியூட்ரல் ஃபேன் ப்ரோ, எல்லாரும் நியூட்ரல் ஃபேன் ப்ரோ. கில்லி அதெல்லாம் நோட் பண்ணியாதே. ஆல்ரெடி இரும்பல் கோல்டு வச்சுருந்தீங்க. நான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன். என்னால் பேச முடியாமல் பேசினாலே இரும்பல் வருது. அதை வச்சுட்டு நான் கத்துறேன். என்னால் கத்தக்கூட முடியல, ஆனாலுமே கத்துறேன். எது? தளபதி கோசம். எங்கள் அண்ணனோட ரீ ரிலீஸே இல்லைங்க. இது எஃப்டிஎஃப்எஸ்ங்க. இது சரவண வேலு என்னங்க அந்த கபடி சீன்லாம் பார்க்கணும். அந்த ஆன்ஸ் பூன்ஸ், ஐயோ என்ன சீனுங்க அது. அதெல்லாம் முடியலங்க, என்னால் பார்க்கவே முடியலங்க. தளபதி ஐயோ, இது ரீ ரிலீஸே கிடையாதுங்க. இது கில்லி வந்துட்டு எஃப்டிஎஃப்எஸ்ங்க. இது இந்த படம் இவ்வளோ 20 வருஷத்துக்கு அப்புறம் ஏன் இவ்வளோ தூரம் பேச போகிறாங்க? என்ன காரணம்? ஒரே ஒரு ரீசன் தாங்க, தளபதி. எங்கள் அண்ணன் தளபதி, அவ்வளோதாங்க. வேறு எதுவுமே இல்லை. ஒரே வார்த்தையில் முடியும்னா அண்ணன் தளபதியோட ஆக்டிங்கு, தனலட்சுமி, முத்துப்பாண்டி, இவங்க 3 பேர் தான் க்ளோஸ். ப்ரோ டோட்டல் அந்த கபடி சீன்லேருந்து எல்லாமே தான் ப்ரோ. அந்த பாட்டுலேருந்து கொக்கரோ அந்த பாட்டெலாம் என்ன சொல்கிறீங்க நீங்கள்? எல்லாருமே வச்சு ஆடுறாங்க ப்ரோ.
கொக்கரோ அந்த ஸ்டெப்பு அப்புறம் வந்துட்டு அப்படி போட்டுதான் 2 வாட்டி ப்ளே பண்ணாங்க. ஆட முடியாமல் ஆடுறோம் ப்ரோ, நாக்கு தள்ளுது ப்ரோ, ஆனால் ஆட வேண்டிய நிலைமை ப்ரோ. ஏன் எல்லாம் வைப்பு ப்ரோ, தளபதி கோசம் ப்ரோ. முத்துப்பாண்டி கோட்டை அடி இது, முத்துப்பாண்டி கோட்டை. ஆனால் அங்கே தான், இங்கெல்லாம் இல்லை, இங்கே வந்துட்டு தளபதி கோட்டை தான். இது தளபதிக்காக இவ்வளோ ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறோம். இது வந்து ரீ ரிலீஸே கிடையாது, இது ரீ ரிலீஸ்னே சொல்ல மாட்டாங்க யாருமே. செம வைப் ப்ரோ, வைப்புக்காக தான் மெயினாக வந்தோம். ஆனால் வந்து தளபதியோட லைக் பழைய ஆக்டிங்னால ஒரு மாதிரி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டோம். எப்படி இருந்துச்சு தேட்டருக்குள்ள ரெஸ்பான்ஸ்லாம்? செம வைப், அதான் சொல்கிறேன்ல, எல்லாருமே ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணாங்க. லைக் ஆடிட்டு லைக் ஒரு மாதிரி கத்திட்டு பேப்பர்லாம் தூக்கி போட்டு ஒரு புது படம் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல். FTFs தானே இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் வந்து இது கில்லி தளபதி மூவி ஆப்வியஸா, ஸோ அதனால் ஒரு வைப் தனியாக இருந்தது. எனக்கு ஒன்று மட்டும் புரியல, ஆல்ரெடி பார்த்த படம் 20 வருஷம் முன்னாடி வந்த படம், கதையே அதே கதை, அதே ஹீரோ இருக்கார்ல ப்ரோ, தளபதி இருக்கிறதுனால ஆப்வியஸா அதனால. ரிப்பீட்டடாக ஏதாவது சீன்ஸ் போட்டாங்களா பாட்டு ஏதாவது? எங்களுக்கு வந்து அப்படி போட்டு சாங் மட்டும் போட்டாங்க, சீன் எதுவும் போட்டு. ஓகே, இப்போ நீங்கள் வந்து யாருக்காக இந்த மூவி வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க? யாருக்கு தேட்டரில் ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருந்துச்சு? தளபதிக்கா, த்ரிஷாக்கா, முத்துப்பாண்டிக்கா? தளபதி முத்துப்பாண்டி 2 பேருக்குமே ஆஃபீஸாக ரெஸ்பான்ஸ். அப்போ எதனால கொண்டாடினாங்களோ இப்போயும் அதனால தான் கொண்டாடுறாங்க. எப்பவுமே தளபதி மாஸ் தானே. அப்போ ரிலீஸ் ஆகும்போது நீங்களாம் வந்து பறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த படத்தை தேட்டரில் பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஆல்ரெடி கேடிவியில் நிறைய வாட்டி பார்த்தாச்சு, இருந்தாலும் தேட்டரில் பார்க்குற ஃபீல் வந்து மிஸ் பண்ணோம். பட் இப்போ வந்து ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைட், நம்ம பார்த்துட்டோண்டா அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. என்னங்க காரணம்? பழைய படம் 20 வருஷத்துக்கு அப்புறம் வந்த படம், அதே ஹீரோ, ஆல்ரெடி தெரிஞ்ச கதை, ஸ்க்ரீன் பிளே, தெரிஞ்ச பாட்டு, ஆனால் பட் இவ்வளோ கொண்டாட இருக்கட்டும் ப்ரோ, தளபதி ப்ரோ தளபதி ப்ரோ. தளபதி டைலாக் ஒன்று சொல்லுங்க. தளபதி எந்த டைலாக் இருந்தாலும் ஓகேவா? கில்லி படத்துலையா? ஆதிவாசி அடக்கிவாசி என்ன சொல்லலை இல்லை, இந்த டைலாக் வந்து நம்ம லைஃப்லேயே எடுத்துக்கலாம். ரொம்பலாம் இது பண்ணாமல் கொஞ்சம் நம்ம எப்பயும் போல இருந்தாவே நல்லா இருக்கலாம் அப்படின்றது. ஆக்சுவலி படம் வந்து 20 இயர்ஸ் கழிச்சு வந்த மாதிரியாவே இல்லை. இன்னைக்கு அதான் கமலா ஓனரே சொன்ன மாதிரி தான், இது கோட் ரிலீஸா இல்லை வந்து கில்லி ஃபர்ஸ்ட் ஷோ வாழ்ந்துடலாம் அந்த அளவுக்கு இருந்துச்சு. பிகாஸ் படம் வந்து எப்படி சொல்கிறது, 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கேமரா தூக்கின்னு யாருமே தேட்டர் முன்னாடி வந்து நின்னதில்லை. இப்போ என்னென்னா அதுக்கான ரிவ்யூ எப்படின்னா சூப்பராக இருக்குது. அந்த ரீ ரிலீஸ்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து நிஜமாலே ரொம்ப எங்களுக்கு இல்லை, எனக்கு FTFs பார்த்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. பிகாஸ் 20 இயர்ஸ் பேக் யாரும் எங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகல. பட் இப்போ ஐ ரியலி என்ஜாய்ட் லாட். ஆல்சோ சென்னையில் ஏகப்பட்ட ரீ ரிலீஸ் மூவி போயிட்டுருக்கு. பட் இது எனக்கு ஃபர்ஸ்ட் கில்லி தான் ரீ ரிலீஸ் ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ நிஜமாலே ரொம்ப 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 மேடம் வந்து யூஎஸ்லேருந்து இறங்கினோடனே ஃபர்ஸ்ட் ரிலீஸ் கில்லி தான் பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க 2 வருஷமாக இந்த ஊர்லேயே கிடையாது, அதனால அவங்களுக்கு இது வந்து செம்மையாக இருக்கும். ஆமாம், ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அங்கெல்லாம் ரொம்ப சைலண்ட்டாக மூவி பார்க்கணும். பட் இங்கே நான் நிஜமாலே ரொம்ப 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 என்ஜாய் பண்ணேன். அகைன் என்னை கூட்டிகிட்டு வந்து இன்னொரு தடவை மூவி பார்க்க சொன்னா கூட கண்டிப்பாக பார்ப்பேன். 20 வருஷம் முன்னாடி வந்த படம், அதே கதை, தெரிஞ்ச கதை, தெரிஞ்ச வில்லன், தெரிஞ்ச ஸ்க்ரீன் பிளே, பட் ஏன் இவ்வளோ கொண்டாட்டம்? ஏன்னா அது வந்து தளபதி. அதை விட இன்னும் இப்போ இருக்கிறது ஏன் ஒரு இதுனா எல்லாருமே ரீ ரிலீஸ்க்கான வெயிட்டிங்ஸ் வந்துருச்சு. இப்போ அடுத்த படம் என்ன ரீ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு வந்து தாக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது ஃபர்ஸ்டே உங்களுக்கே தெரியும், கமலா தான் ஃபர்ஸ்ட் ரீ ரிலீஸ் ஆரம்பிச்சதே அவங்க தான். அப்போ இப்போ வந்து ஓவராலாக ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து விச் இஸ் அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடக்ஷன்ஸ் யார் இருந்தாங்களோ அவங்களே வந்து அதுக்கு முன் வராங்க. இப்போ அடுத்தது மங்காத்தா May 1 அன்னைக்கு ரீ ரிலீஸ். ஸோ ஆமாம், May 1 அன்னைக்கு மங்காத்தா ரீ ரிலீஸ். ஸோ அதுக்கான வெயிட்டிங்ஸ் எல்லாருக்குமே பார்ப்பேன். ஸோ ஏன்னா நாங்களாம் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி கிங்கினி மிங்கினு தெரிஞ்சுட்டு இருந்தேங்க. அப்போ வந்து தளபதி ஃபேன்னு ஆகும்னு நான் தெரிஞ்சு கூட பார்க்கல. இன்றைக்கி அது வந்து ஒரு சூப்பராக இருந்தது. அதே மாதிரி அக்கா சொன்ன மாதிரி கான்செப்ட்னு சொன்னாங்க. கான்செப்ட் இல்லை, ஆக்சுவலி இது வந்து படத்தையே டைலாக்காக நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். டைலாக் ஓடிக்கிட்டு இருக்கு, நாங்கள் அதை வந்து டைலாக்காக பேசிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கோம். ஸோ படம் வந்து சூப்பர் டூப்பர். அதே மாதிரி பெஸ்ட்டு ஒன் சைட் லவ் தான் நம்ம வில்லன் தான். அவர் சொல்கிற செல்லத்துலேயே தெரியும் அவர் எவ்வளோ லவ் பண்ணியிருக்காருன்ட்டு. ஒரு டைலாக்கும் அவ்வளோ செதுக்கி இருப்பாங்க. ஏன்னா அந்த வேர்டிங்ஸ் இருக்கும் தெரியுமா, அவர் சொல்கிற வேர்டு நான் நிறையா பேரை டச் பண்ணேன், ஆனால் ஒன்னே டச் பண்ணல. பிகாஸ் அந்த ட்ரூ லவ் எல்லாம் தெரியுது. அது வந்து வில்லனோட ட்ரூ லவ். இது வேறு ஏதாவது இருக்கா? அந்த இடம் இந்த இடம் எல்லாம் அந்த ஏரியா இந்த ஏரியா எல்லா ஏரியாலும் அண்ணன் கில்லிடா. எனக்கு பிடிச்ச செல்லம், ஐ லவ் யூ டி.